அந்த பையனுக்கு பயம் இல்லை. இல்லப்பா, உங்களை பார்த்தா எனக்கு பேக்கு மாதிரியே இருக்கு. பாத்தியா, பேக்கு மாரி இருக்கனா? ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு கேரம் போர்டு ஆரம்பிச்சு ஸ்ட்ரைக்கரை பிடிக்க வச்சு ஏன்டா இன்னும் கப்படிங்க கேட்காம இருக்க பாத்தியா? நான் பேக்கு தான்டா. அது கூட பெருசு இல்லடி. சம்மந்தம் இல்லாம அந்த ரிட்டர்ன் திருட்டு நான் தான் திருன்னு என்னையே நம்ப வச்சான் பாத்தியா? அந்த டைம்ல சாணியில திருப்பு மிக்க அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அசிங்கமா ஆயிடுச்சு. அது அசிங்கமா போயிடுச்சு. இது அந்த டோர்னமெண்ட்ல தோத்தப்ப கட்டவரில் வெட்டி சூப் வச்சிருக்கணும். சரி, அந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சு நினைச்சேன் பாரு. என்ன காய் திருடுவியா? அப்பதானே நம்ம புள்ள ஜெயிக்கும். உன்னை ஸ்ட்ரைக்கரை பிடிக்க வச்சு பிடிக்க வச்சுங்க. அட்டவத்தலுக்கு எனக்கு கட்டடி சொல்லி கொடுத்தீங்க. கை கைனே கால் மணி நேரம் போட சொல்லி கொடுத்தீங்க. உன் கை கண்ணே போட தெரியாதா? எப்படி போடுவான்? ஸ்ட்ரைக்கரை திருப்பி பிடிக்க சொல்லி கொடுத்தா இதோ கீ பூச்சியா இந்த முட்டையிட்டு கூட இருக்காது. மனக்காட்ட போட்டு கேரம் போட இருக்கேன். ஆனா இப்ப என்னையே இது சிங்கிள்ஸ் கொடுக்குது. இந்த மாசம் நிலையத்துல டோர்னமெண்ட் நடத்துறான். ஆயின் திருடணும் சின்ன இல்லம்மா. அவனுக்கு சைகரே பிடிக்க தெரியாது. அவங்க அப்பா எப்படி காயின் திருடணும்னு கரெக்டா சொல்லி கொடுத்துக்கிறான். திருடின்னு சுத்து. நானும் சின்ன ஒன்னாதான் திருடுவான். இல்ல மச்சான், ஏன்டா திருடணும்னு அவங்க அப்பா கேட்கலாம். நீ கேட்க கூடாது. சீனை போட்டுனுக்கிறீங்க. ஒரு அப்பனா புள்ளிக்கு ஸ்டைகரே பிடிக்க சொல்லி தராம காயினே திருட வச்சிட்டீங்க. அடியும் காத்தா மா, நான் சிங்கிள்ஸ் கூட ஒரு தோக்க வச்சுனா ஒரு அசிங்கமாயிடும். ஏங்க ஒரு மேட்ச் தான் போயிட்டாங்களா? போடியே தோக்கிறதுக்கு மேட்ச் உனக்கு வச்சுக்கு பேர் சாப்பிட போய்